அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஆர் அனந்த பத்மநாபன். ஓம் கங் கணபதியின்ம, ஓம் பம் வராகி தேவின்ம, ஓம் ஷம் சரஸ்வதியின்ம, ஓம் ஷம் சரணபவரின், ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நம, மம குலதெய்வதாய நம, ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமோ நம. இப்போ சைவனை பற்றி நம்ம சொன்னோம். அந்த சைவனை பாதிச்சிருந்தா செலவே இல்லாமல் எப்படி அதை செய்வினையிலேருந்து போக்குறது, காளியை பயன்படுத்தி அம்பாளை வழிபாடு பண்ணி, அதாவது பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட பில்லி சூனியங்கள் எதுவானாலும் அவள் காலடியில் அடக்கம், அவளால் முடியாததே கிடையாது. அதாவது எலும்பு கூட்டியே மண்டை ஓட்டியாக போட்டணும். இதில் தட்சிண காளின்னு சொல்லுவோம். அவள் வாழற இடம் சுடுகாடு. அவள் தான் பிரம்மா விஷ்ணு சிவனையும் படைத்தவர். கையில் தலையை வச்சுட்டு, அசுனுடைய தலையை வச்சுட்டு உக்கிரமாக சுடுகாட்டில் வாழ தட்சிண காளின்னு பேர். இப்போ எப்படி நம்ம அந்த செய்வினைகள் எடுக்கலாம் வச்சு ஒரு 2 மெத்தடு நம்ம சொல்ல போனோம். ஃபஸ்ட்டு மெத்தடு பார்த்திங்கன்னா ரேணுகாதேவி மந்திரம். ரேணுகாதேவி மந்திரத்தை பயன்படுத்தி எப்படி இந்த செய்வினையிலேருந்து நம்ம மீள்றது, போய் யாருக்குமே லட்சக்கணக்கில் செலவு பண்ணுன்ற அவசியம் கிடையாது. இந்த ரேணுகாதேவி கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதில் ஆரணிக்கிட்ட படவேடுன்ற இடத்துல இருக்குது. இந்த ரேணுகாதேவியினுடைய வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது பரசுராமனுடைய அப்பா, அதாவது அவங்க அம்மா, பரசுராமனுடைய அம்மா டெய்லி போய் ஆற்றுல போயிட்டு என்ன பண்ணுவாங்க, மண்ணை எடுத்து பானையாக பிடிப்பாங்க. பிடிச்சிட்டு அதில் தண்ணி கொண்டு வந்துட்டு பூஜைக்கு கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து வைக்கிறது வழக்கம். ஒரு நாள் தண்ணி எடுக்கிறதுக்காக போகிறாங்க. போகிற போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இந்திரன் போகிறான். இந்திரனை பார்த்து கொஞ்சம் கலங்கிடுறாங்க. ஒரு கொஞ்சம் மனசு சஞ்சலம் அடையவே பானை வரல. நேராக வராங்க. முனிவர் அதை ஞான திருஷ்டியில் பார்த்துட்டா பரசுராமனுடைய அப்பா. என்ன இன்றைக்கே பானை வரல புரிஞ்சுன்றாரு. அவர் ஒவ்வொரு மகனையாக கூப்பிட்டு உங்கள் அம்மா தலையை வெட்டுடாருன்றாரு. கடைசி என்ன பண்ணுறாரு, தப்பு பண்ணிட்டாவோ, கற்பனை தவறிட்டா அப்படின்ட்டு யாருமே வெட்ட முடியாதுன்றாங்க. உடனே பரசுராமன் கூப்பிட்டாரு. அப்பா நீ சொல்லி நான் கேட்காம, தந்தை சொல் தாயில் சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல் மிக்கவும் மந்திரம் இல்லை. அதனால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு, அம்மா தலையை வெட்டிடுறாரு. வெட்டினோடனே தலை காட்டில் போய் விழுறது. அதே சமயத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு பொண்ணாத்திக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தண்டனை கொடுத்துருக்காங்க பஞ்சாயத்தில். அவ்வளோ தலை வெட்டுப்பட்டு காட்டில் இருக்குது, அவ்வளோ உடம்பு தலையும். இவர் பரசுராமர் பண்ணோடனே அவங்க அப்பாவுக்கு சந்தோஷம். என்னடா வர வேணும் உனக்கு கேளு அப்படின்னு கேட்குறோடனே, அப்பா எனக்கு முதல்ல எங்கள் அம்மா பிழைக்கணும் அப்படின்னோடனே, இந்த உங்கள் அம்மா தலையை எடுத்துன்னு போய் அந்த தலையை எடுத்துகிட்டு வா, போயிட்டு இந்த உடம்போடு வை, தண்ணி தள்ளி பிழைச்சிருவாங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்னுடைய தம்பிகளையும் வெட்டிட்டார், அவங்களும் பிழைக்கணும், தலையை எடுத்து போய் பிழைச்சிருவாங்கன்றாரு. மூணாவது எனக்கு இந்த பிரம்மஹத்தி தோஷம் போகணும் எனக்குன்றார். அதுக்கு நீ சிவனை நோக்கி தபஸ் பண்ணு அப்படின்றாரு. என்னுடைய பாவங்கள்லாம் போனோடனே புண்ணிய நதியில் நீராடி தபஸ் பண்ணிட்டு வந்துட்டாரு. பரசுராமன் போய் தேடிட்டே போகிறாரு. தேடிட்டே போகிறப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா தலைக்கு பதிலாக வண்ணாத்தியோட தலையை எடுக்கிறாரு. எடுத்து அந்த அம்மாவோட உடம்புல ஐயோ அப்போ தப்பு பண்ணிட்டு வேண்டார். அப்போ அவர் சொல்கிறாரு, கலங்காதே, உங்கள் அம்மா தெய்வமாக இருப்பா, அவள் ரேணுகா தேவி என்று அழைக்கப்படுவாள். யார் யார் இது படவேட்டில் கோயிலாக கொண்டிருப்பாள். அவள் எப்படின்னாக்கா, ஏன் எதனால் ஐயர் பூஜை பண்ணுறதுன்னா, அதேமாதிரி அந்த வண்ணாத்திக்கு பரசுராம அம்மாவுடைய தலையை வச்சுருக்காரு. அதாவது சலவை செய்யும் தொழிலாளர்கள் தான் பூஜை செய்வார், ஓச்சன் என்று சொல்லணும், அவங்க தான் பூஜை செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்க பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. ரேணுகா தேவி அம்மனாக இது மாதிரி பில்லி சூனியம் ஏவலில் செய்வனை மாற்றிக்கொண்டவர்களை காப்பாற்றுவாள், தெய்வமாக இருப்பாள், உனக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும் அப்படின்றார். அந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். ஆரணியிலேருந்து படவேடு போகிற வழியில் இப்பவும் இருக்குது, பிரத்யட்சமான கோயில். ஸோ அந்த ரேணுகா தேவி வச்சு வழிபாடு பண்ணுவோம். இந்த செய்வினைகள்லாம் உடைக்கலாம், பில்லி சூனியம் ஏவல்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கீழே கருமாரியம்மன் மாதிரி சின்ன சிலையும் இருக்கலாம், போய் பார்க்கலாம். நீங்கள் படவேடு கூகுளில் போட்டாலும் வரும். இப்போ இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே விளக்கேற்றிடணும். விளக்கேற்றுறதுல வீட்டில் அது நான் தனியாக சின்ன சின்ன டிப்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சது நிறைய விஷயங்கள் அது தனியாக நான் ஷேர் பண்ணுறேன். நேரம் இருக்கும் பட்சத்தில் எல்லாத்தையும் பண்ணலாம். இப்போ தான் போடணும்னு முயற்சி ஆரம்பிச்சிருக்கோம் வீடியோவை. அப்போ ஒரு விளக்கேற்றி ஊதுவத்தி வாசனை, எப்பவுமே வாசனை ஊதுவத்தி ஏற்றி வைக்கணும். எதுக்கு வாசனை ஊதுவத்தி இது பண்ணணும்னா, நம்ம மனசு ஒருநிலைப்படணும். அதுக்காக தான் ஊதுவத்தி ஏற்றி வச்சு நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்கா,
அந்த நேரத்தில் நம்ம மனசு வந்து அந்த கடவுள்கிட்ட தான் இருக்கணும். அதை விட்டுட்டு டிவி பார்க்குறது, வாசலில் இது பண்ணுறது. சில பேர் வந்து பூஜை மந்திரம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏமா அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன் பாரு, வாசலில் யார் வாங்க பாரு, நாய் டிம்மி அங்கே ஓடுது பாரு, அதெல்லாம் கூடாது. உங்களுக்கு வந்து பூஜை பண்ண ஆரம்பித்தா மேலே இடியே விழுந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு 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 ஒருமித்த சிந்தனையோட தியானம் பண்ணால் தான் எதுவுமே வந்து வெற்றி அடையும். வடக்கு பெண்களாக இருந்தால் வடக்கு பார்த்து, ஆணாக இருந்தால் கிழக்கு பார்த்து உட்காரணும். தரையில் உட்காரக்கூடாது. எப்பவுமே ஒரு பலகையோ ஆசனம் மேலே தான் உட்காரணும். உட்காந்துட்டு ஒரு சின்ன ஸ்டூல் வச்சுட்டு ஸ்டூல் மேலே ஒரு அலுமினிய பேசினில் உப்பு ஃபுல்லாக, அலுமினியமோ ஸ்டீலோ என்ன இருக்கும் அந்த வசதி பார்த்து உப்பு ஃபுல்லாக வச்சுட்டு, கல் உப்பு, அது மேலே 3 எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கணும். இந்த கையை இடது கையை அந்த எலுமிச்சம்பழம் மேலே வச்சுக்கணும். இப்போ நான் தரேன் ரேணுகாதேவியுடைய மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 முறை சொல்லணும். சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். மந்திரத்தை நான் சொல்கிறேன். அப்படியே நீங்கள் போட்டு ப்ளே பண்ணாலும் பண்ணிங்க, இல்லைன்னா அது வந்து எழுதிங்க. ரேணுகாதேவி மந்திரம். அதை உப்பு மேலே பார்த்திங்கன்னா கையை வச்சுருக்கேன், இடது கையை. இப்போ மந்திரத்தை சொல்கிறேன். நீங்கள் மந்திரத்தை ஜப்ப மாலை வச்சு கூட அது பாருங்கள், அந்த நடு இதை கிராஸ் பண்ணி கூட திருப்பிக்கணும் மாலையை. இல்லைன்னா 1 2 3 போட்டு நீங்கள் கவுண்டிங் 108 முறை சொல்லணும். ஓம் நமோ பகவதி ரேணுகாதேவி மகாமாரி ஓம் ஐம் க்ளௌம் மோகய மோகய சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹா. அப்பா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேணுகாதேவி என்ன இந்த பிரச்சனையிலேருந்து தீர்த்து வைமா. இப்போ கடன் வாங்கிட்டு ஏமாத்திருக்கானே, என் கடனை கொடுக்கணும், உடனடியாக கொடுக்க, என்னுடைய பணத்தை திருப்பி தரவை, இல்லை இந்த கடன்லேருந்து விடுபடவை, இந்த சைவனிலேருந்து கொடுக்குது, என் குடும்பத்துக்கு இருக்கிற பிரச்சனையை நீதாமா காப்பாற்றணும். ரேணுகாதேவியே போற்றி போற்றி, ரேணுகாதேவியே போற்றி போற்றி, அன்னையே போற்றி போற்றின்னு சொல்லி மனசார சொல்லணும். சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மனசை 108 முறை சொல்லிவிட்டு அந்த 3 பழத்தையும் உப்பையும் பத்திரமா எடுத்து வைங்க. வீட்டில் எங்கேயும் கொட்டக்கூடாது. மறுநாள் போய் என்ன பண்ணுறீங்கன்னா, கோயிலுக்கு போகிறீங்க. எந்த காளி கோயில் வீட்டில் பக்கத்தில் இருக்கா, இது எடுத்துன்னு போயிட்டு சூளம் இருக்கு பாருங்க, சூளத்தில் இப்படி 3 இருக்கும். சென்டரில் குத்துங்க. உங்கள் கோரிக்கை என்ன நிறைவேறணும். ரைட்டு லெஃப்ட்டு குத்திட்டு இந்த உப்பை சப்போஸ் உங்களுக்கு எதிரி யாருன்னு தெரிஞ்சால் அவன் வீட்டாண்ட போடலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த உங்கள் கோயிலில் கொண்டு போயிட்டு எதிரி யாருன்னு சொல்லிட்டு அவன் வீட்டை நீங்கள் போட்டிங்கன்னா, உங்களுக்கு யாரும் உங்களுக்கு செய்வினை பண்ணான்னு தெரிஞ்சு அவன் வீட்டை லைட்டாக தூக்கிட்டிங்களா போதும். அந்த இடத்த ஊரை விட்டு அவன் காலி பண்ணி ஓடி போயிடுவான். நம்பால் அவன் என்ன பண்ணுவா, தண்டிச்சிடுவான். குத்திட்டு அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் மாலை, குறைஞ்சது 9 எலுமிச்சம்பழம். அது மாலையை என்ன பண்ணணும், அம்பாளுக்கு போகணும். எந்த காலியாக இருந்தாலும் போடல, கையில் சூனம் இருக்கணும். ஒரு 4 பழம் மடியில் வச்சு வேண்டிட்டு வரணும். வேண்டிட்டு எடுத்துன்னு வந்துட்டு முடிஞ்சால் குங்குமம் அர்ச்சனை, அப்புறம் அடிப்பதர்ஷனம். ஓம் ரீம் தும் துர்காயினு ஸ்ரீ ரேணுகாதேவியே போற்றி போற்றி, ரீம் தும் துர்கையே போற்றி, ரேணுகாதேவியை போற்றி, அன்னையே போற்றி, காப்பவளையே போற்றி, மூத்தவளையே போற்றி சுற்றி வந்துட்டு மனசார வேண்டிட்டு வாங்க. அதே மாதிரி என் கோயிலில் 6 விளக்கு ஏற்றணும். போன உடனே 6ன்றது செய்வினை போகிறதுக்காக. இது வந்து உங்களுடைய செய்வினைகள்லாம் போக்கும். யார்கிட்டையும் போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணோம். அது எலுமிச்சம்பழம் மடியில் வச்ச எலுமிச்சம்பழத்தை அதை என்ன பண்ணோம், கட் பண்ணிவிட்டு புழிஞ்சி வந்து ஜூஸாக சாப்பிட்லாம். சாப்பிட்றப்ப என்னாங்கன்னா நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தீரும். அதே மாதிரி மறுநாள் போயிட்டு எலுமிச்சம்பழத்தை வந்து மாலை பழம் செஞ்சால் வாங்கிட்டு அதை வந்து கொஞ்சம் பாத்திரத்தை இது பண்ணி குங்குமத்தோடு போட்டு தெளித்து விட்டாக்கா அழகாக வந்து செய்வினை கட்டுகள்லாம் விலகும். இது வந்து அனுபவ ரீதியாக நான் கொடுத்துருக்கேன். இன்னொரு காளியுடைய பரிகாரம் சொல்ல போகிறேன். அதில் இன்னும் டீட்டெயிலாக நான் தரேன். நன்றி, வணக்கம். லைக்